1863இல் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். இவர் கவிஞர் ரபீந்திரநாத் தாகூரின் மூத்த சகோதரர் ஆவார். 1926ஆம் ஆண்டு டிசம்பர் வரை கல்வித்துறை மாநிலப் பட்டியலில் இருந்தது. ஆனால் தற்போது கல்வித்துறை பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியா கண்டத்தை 1770இல் கேப்டன் ஜேம்ஸ் குக் என்ற ஆங்கில மாலுமி கண்டுபிடித்தார். இக்னியஸ் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இக்னியஸ் என்றால் தீ என்று பொருள்படும். தென் ஆப்பிரிக்காவின் அரைவறண்ட பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் செம்மறி ஆடு வளர்ப்பு காரூஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஜவ்கார் என்பது அந்நியர்களால் தாங்கள் கைப்பற்றப்படுவதையும் அவமதிக்கப்படுவதையும் தவிர்ப்பதற்காக தோற்கடிக்கப்பட்ட ராஜபுத்திர போர்வீரர்களின் மனைவிகள் மற்றும் மகள்களின் கூட்டுதன்னார்வ தற்கொலை நடைமுறையை குறிப்பிடுகிறது. தாதாபாய் நவுரோஜியின் செல்வச் சுரண்டல் கோட்பாடு ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்குக் காரணம் என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டவர் தாதாபாய் நவுரோஜி. கிளிமஞ்சாரோவின் மலை உச்சியிலுள்ள பனிப்படிவுகள் 20ஆம் நூற்றாண்டிலிருந்து மறைந்து வருகின்றன. இந்நிலை தொடர்ந்தால் 2025ஆம் ஆண்டிற்குள் இப்பகுதியில் பனிப்படிவுகள் இல்லாத நிலை உருவாகும். அக்பர் குழந்தை திருமணத்தை தடுத்ததுடன் திருமணத்திற்கு முன் மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார். அவர் பெண்ணிற்கான திருமண வயது 14 எனவும் ஆண்களுக்கான நைல் நதி எகிப்தின் வாழ்வாதாரமாக விளங்குவதால் இந்நதி எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படுகிறது. நைல் நதி எகிப்தில் இல்லையெனில் இந்நாடு பாலைவனமாக இருந்திருக்கும். சகாரா பாலைவனத்தில் இருந்து கினியா கடற்கரையை நோக்கி வீசும் வறண்ட வெப்ப புழுதி தலக்காற்று ஹார்மாட்டான் என்று அழைக்கப்படுகிறது. சகாரா பாலைவனத்திலிருந்து மத்திய தரைக்கடல் நோக்கி வீசும் வெப்ப தலக்காற்று சிராக்கோ என்று அழைக்கப்படுகிறது. வெப்ப மண்டல மழைக்காடுகள் புவியின் அணிகலன் என்றும் உலகின் பெரும் மருந்தகம் என்றும் அழைக்கப்படுகிறது.